ஹாய் ஆல், வெல்கம் டு குக்கு குட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அச்சு முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் முறுக்கு செய்கிறதுக்கு 800 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த 800 கிராம் பச்சரிசியில் 85 முறுக்கு நம்ம செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எடுத்துருக்கிற பச்சரிசியை 800 கிராம் பச்சரிசியை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இதை நல்லா ஊற வச்சிடலாம். இதை 2 மணி நேரம் மேலே ஊற வைக்க வேணாம். 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ நாகர்கோயிலில் எங்கள் ஊரில் குண்டு பச்சரிசி கிடைக்கும், அந்த பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மல் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ஊற வச்ச அரிசியை நான் எடுத்து ஒரு ஒயிட் கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஃபேனுக்கு கீழே காய வச்சுக்க போகிறேன். இப்போ 10 நிமிஷம் நம்ம காய வச்சா போதும். இப்போது 10 நிமிஷம் ஆச்சு. அரிசி நல்லா காஞ்சிடுச்சு. அரிசி மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும். இந்த மாதிரி நம்ம கையில் தொட்டால் அந்த தண்ணி வராது. தண்ணி கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி அரிசி நல்லா உதிரியாக விழும். இப்போ இதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 800 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறனால அதை வந்து மிக்சிலே பவுடர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்கன்னா மிஷினில் கூட கொடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். மிஷினில் பவுடர் பண்ணால் நம்ம இப்போ சலிக்க வேணாம். நான் இன்றைக்கி மிக்சியில் பவுடர் பண்ணியிருக்கிறனால இதை சல்லடை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும். நமக்கு பவுடர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா பவுடராக ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அச்சில் முறுக்கு வந்து ஒட்டி வரும். நெக்ஸ்ட்டு இந்த 800 கிராம் பச்சரிசிக்கு ஒரு தேங்காய் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி அந்த துருவின தேங்காவை மிக்சியில் வந்து கொஞ்சமாக 1 கப் தண்ணி சேர்த்து இதை பால் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தேங்காவை பால் 2வது பால்னு 2 பால் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் துருவின தேங்காயில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் 1 பால் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 800 கிராம் அரிசிக்கு 400 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். கூடவே 2 முட்டை. நம்ம முட்டை சேர்த்தா தான் கண்டிப்பாக அச்சு முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். 2 முட்டை சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அச்சு முறுக்குக்கு மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருந்த இந்த மாவை சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன்னா இந்த எள்ளு அரிசி மாவு இது கூடவே நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருந்த இந்த சீனியையும் முட்டையும் சேர்ந்த கலவை அதையும் சேர்த்துட்டு தேங்காய் பால் ஊற்றி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் ஊற்றி இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் முறுக்கு செய்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் மாவு ஃபஸ்ட்டே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதிகமாகிடுச்சுன்னா நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் மாவு வந்து 2-3 ஸ்பூன் கூட தனியாக எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ணும்போது முதல் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம். அது நமக்கு பத்தாது அப்படின்னா நம்ம திரும்பவும் அந்த 2வது பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல அந்தளவுக்கு பிசைஞ்சால் கூட கரெக்டாக இருக்கும். மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனால நமக்கு அச்சில் மாவு ஒட்டாது. ஓகே, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். இப்போது நல்ல ஒரு வெயிட்டான கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகும் போதே இந்த அச்சு முறுக்கு அச்சு இருக்குல்ல அதையும் இந்த எண்ணெயிலே போட்டுடலாம். இந்த அச்சு வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சூடான எண்ணெயில் இருக்கும்போது தான் நமக்கு மாவு வந்து இந்த அச்சில் நல்லா ஒட்டி வரும். இப்போ அச்சு நல்லா சூடாக இருக்குது. இந்த மாவை இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அச்சில் பாதி இடம் வர மாவு டிப் ஆனால் போதும். நமக்கு ஃபுல்லாக மாவு டிப் ஆயிடுச்சுன்னா எண்ணெயில் மாவு வந்து விழாது. இப்படி அந்த அச்சை எடுத்து எண்ணெயில் வச்சதுமே ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணி நம்ம அதுக்கு பிறகு லைட்டாக அந்த அச்சை மேலே எடுத்தோம் அப்படின்னா மாவு தானாக வந்து விழுந்துடும். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து அந்த அச்சை லைட்டாக ஆட்டினாலே போதும். லைட்டாக ஷேக் பண்ணும்போது மாவு தானாக அந்த முறுக்கு வந்து தானாகவே வந்து எண்ணெயில் விழுந்துடும். அப்புறம் இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ் அவ்வளோதான், நமக்கு முறுக்கு ரெடி ஆயிரும். அடுத்த முறுக்கு சுடும்போதும் அதே மாதிரி அந்த கடாயில் 1 நிமிஷமாவது எண்ணெயில் வந்து அந்த அச்சு வச்சுட்டு அப்புறம் நம்ம மாவில் டிப் பண்ணாதான் நமக்கு எண்ணெய் அச்சில் வந்து இந்த மாவு வந்து ஒட்டும். இப்போ மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி நான் அச்சில் டிப் பண்ணி போட்டு சுட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், நமக்கு அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சுவையான நாகர்கோவில் அச்சு முறுக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. சொல்லும்போது அடங்க.